நம்ம வாழ்க்கையில் வர அதிகமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவான மனநிலை நமக்கு இல்லாதது தான். நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சின்ன விஷயமா இருந்திருக்கும். லைஃப்பில் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அதிகமாக நினைக்கிறதுனாலையும் அதை பற்றி கவலைப்படுறதுனாலையும் இன்றைக்கி அது உங்களை விட பெரிய விஷயமா வளர்ந்து நிற்குது. இப்போது மைக்ரோஸ்கோப் எடுத்துகிட்டு ஒரு அரிசியை நீங்கள் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தீங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மலை மாதிரி தெரியும். அதே நீங்கள் ஃப்ளைட்டில் ஒரு 30,000 ஃபீட்டில் நீங்கள் பறக்கும்போது கீழே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியை விட ரொம்ப சின்னதாக தெரியும். காரணம் என்னென்னா, நம்ம எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கிறதன் மூலமாக அது நம்மளோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணி அது நம்மளை விட பெரிய விஷயமா மாறிடுது. உங்கள் எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாக இருக்கும்போது, அதாவது 30,000 ஃபீட்டில் பறக்கிறதுக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க, எண்ணங்கள் எப்பவும் உயர்வாக இருக்கும்போது லைஃப்பை நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு எப்பவுமே பெருசாக தெரியாது. ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, நான் மனசில் கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது, ஒரு ஃப்ரெண்டோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை, இல்லை ரோட்டில் போகும்போது தெரியாமல் ஒருத்தர் வேலை உரசிட்டு சண்டை போடுறது, இது எல்லாமே உங்கள் ஒரு 40 years 50 years 60 years ஆஃப் லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்கள். நீங்கள் அப்படியே விட்டால் கூட ஒரு 1 hourல அப்படியே காணாமல் போகிற ஒரு பிரச்சனையை கூட நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதிகமான முக்கியத்துவம் ரொம்ப எனர்ஜி அது கொடுக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ண வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம சொல்கிற எந்த பிரச்சனையுமே உண்மையிலேயே லைஃப்பை பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது இருக்காது. மேக்ஸிமம் சொல்கிறேன் நான், ஒரு 100 விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் 80 விஷயங்கள் லைஃபுக்கு பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணாத, ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறாத விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை தான் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ஃப்ரெண்டு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம கால் எங்கே தட்டிட்டோம், அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப நினச்சி கவலைப்பட்டு அந்த ஒரு ஹோல் டேயை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன ஃபெயிலியர்ஸ் லைஃப்பில் நடக்குது, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஃபுல்லாக நடந்து முடியல, இல்லை ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படின்னா அதுக்காக நம்ம 1 or 2 months நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, இனிமேல் நான் ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன், ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கேன், என்னால் டெசிஷன் எடுக்க முடியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய 30-40 வருஷம் லைஃப்க்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். இது என்னோடய லைஃப்பை எவ்வளோ தூரம் எஃபெக்ட் பண்ணும், ஒரு நாள் எஃபெக்ட் பண்ணுமா, ஒரு மந்த் எஃபெக்ட் பண்ணுமா, ஒரு இயர் எஃபெக்ட் பண்ணுமா, இல்லை உங்கள் லைஃபே எஃபெக்ட் பண்ணுமான்னு பாருங்கள். மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் அதோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 months அதனுடைய தாக்கம் உங்கள் லைஃப்பில் இருக்குமே தவிர லைஃப் லாங் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயமா இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், பெருசாக லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயங்களை தயவு செஞ்சு அந்த நிமிஷமே அந்த இடத்துலையே விட்டுட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. இது நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம மனசு புரிஞ்சிக்காமல் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அங்கே போய் ஆர்கியூ பண்ணுறதோ சண்டை போடுறதோ அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஈகோ தான். நம்ம ஜெயிக்கணும், அந்த இடத்துல நம்ம சொல்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம செல்ஃபிஷாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைஃபோடைய பெரிய விஷயங்கள், அதாவது அல்டிமேட் டெஸ்டினி இருக்கும் இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு எனர்ஜி போடுங்க. ரொம்ப சின்ன விஷயங்கள் லைஃப்லேருந்து ஒதுக்கிட்டு லைஃப்பை க்ளீனாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இது முக்கியம், நான் எங்கே போயிட்டுருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் போக முடியுன்றது கூட இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் என் லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப இந்த அரிசி அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எடுத்து கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை பூரா அதுக்கு கொடுத்து அது உங்களை விட பெரிய விஷயமாக்கிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் லைஃப்பை ஹோலிஸ்டிக்காக பாருங்கள், கொஞ்சம் மேலேருந்து ஒரு கான்ஷியஸோட உயரத்துலேருந்து பாருங்கள். அப்போது வாழ்க்கையோட முக்கியத்துவம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அதுக்கு மட்டும் நம்ம என்ன செயல் செய்யலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். நன்றி.